Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு 10th standard mathsல இருக்கக்கூடிய exercise 1.1 ல இருந்து 5th sum வந்து பார்க்கலாம். இதுல a equal to 1, 2, 3, b equal to 2, 3, 5, c equal to 3, 4, d equal to 1, 3, 5 எனில் a வெட்டு c into b வெட்டு d equal to a into b வெட்டு c into d என்பது உண்மையா என சோதிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த LHSம் Rஸும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து LHS இல்லையா, இது வந்து RHS. ஃபர்ஸ்ட் நம்ம LHS தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல பிராக்கெட்ல இருக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்ன இருக்குன்னா a வெட்டு c, ஏக்கான வேல்யூ 1, 2, 3 வெட்டு சீக்கான வேல்யூ 3, 4. வெட்டு அப்படின்னா பொதுவானது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுல எது பொதுவா இருக்கு அப்படின்னா 3 மட்டும் தானே பொதுவா இருக்கு, அதை மட்டும் எடுத்து எழுது. அடுத்து b வெட்டு d, bக்கான வேல்யூ 2, 3, 5 வெட்டு dக்கான வேல்யூ 1, 3, 5. இது ரெண்டுல எது பொதுவா இருக்குன்னா 3, 5, 3, 5. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெருக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. a வெட்டு c பெருக்கல் b வெட்டு d ஈக்குவல் டு a வெட்டு c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 பெருக்கல் b வெட்டு d வந்து 3, 5. இப்போ இதை பேரா எழுதணும். 3, 3, 3, 5. இதுதான் பாத்தீங்கன்னா LHS. அடுத்து வந்து RHS. இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் பண்ணணும், a into b, அடுத்து c into d பண்ணணும். ரெண்டுத்துக்கும் வந்து வெட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து a into b, ஏக்கான வேல்யூ 1, 2, 3 பெருக்கல் bக்கான வேல்யூ 2, 3, 5. இதையும் பாத்தீங்கன்னா பேரா எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5. அடுத்து c into d, cக்கான வேல்யூ 3, 4 பெருக்கல் dக்கான வேல்யூ 1, 3, 5. இதையும் பேரா எழுதணும். 3, 1, 3, 3, 3, 5. 4, 1, 4, 3, 4, 5. நெக்ஸ்ட் a into b வெட்டு c into d வந்து கண்டுபிடிக்கணும். இந்த LHSல என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த ஆன்சர் தான் அந்த பக்கம் RHSலயும் வரப்போகுது. அதனால அதை அப்படியே எடுத்து வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 3, 3, 3, 5. இப்போ LHSம் RHSம் ஈக்குவலா தானே இருக்குது. அப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதணும். ஃபைனலா அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். a வெட்டு c இன்ட்டு b வெட்டு d ஈக்குவல் டு a into b வெட்டு c into d. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.